சிஎஸ்கே டீமுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. அடி மேல அடியா விழுந்துகிட்டே இருக்கு சிஎஸ்கே டீமுக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ஜுரி மேல இன்ஜுரியா வந்துன்னு இருக்கு சிஎஸ்கே டீமுக்கு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தோத்தாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் 2 மேட்ச் கண்டினியூஸா வின் பண்ணி வந்தாங்க. இப்போ டீம் கரெக்டா செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேல சிஎஸ்கே வின் பண்ணுவாங்கன்ட்டு பார்த்தா கலீல் அஹ்மது திடீர்னு இன்ஜுரி ஆகிட்டாரு. இந்த வருஷம் ஐபிஎல் விட்டு ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு கலீல் அஹ்மத். 5வது மேட்ச்ல ஆயுஷ் மாத்ரே அதிரடியான பேட்டிங்க விளையாடி நின்றாரு. திடீர்னு பார்த்தா அவருக்கும் இன்ஜுரி ஆகிடுச்சு. ஆயுஷ் மாத்ரே பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா, 3 மேட்ச் சிஎஸ்கே அணிக்காக விளையாட மாட்டாரு. ஏன்னா அவர் இன்ஜுரியில இருந்து ரிகவரி ஆகுறதுக்கு. இந்த வருஷம் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய அடி விழுந்தது என்னன்னா இன்ஜுரி தான் சொல்லலாம். நேதன் எலிப்ஸ் ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு சிஎஸ்கே டீமை விட்டு இன்ஜுரினால. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்த ஸ்பென்சர் ஜான்சனுக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சு. அவர் எப்போ விளையாட போறாருன்னு தெரியல சிஎஸ்கே டீமுக்கு. டெவல் பிரேவிஸும் ஸ்டார்டிங் 3 மேட்ச் சிஎஸ்கே அணிக்காக விளையாடல இன்ஜுரினால. இப்போ விளையாடின்னு வந்துன்னு இருக்கிறாரு. மகேந்திர சிங் தோனி இன்ஜுரினால சில மேட்ச்கள் விளையாடாம இருந்தாரு. இப்போ இன்ஜுரியில இருந்தும் ரிகவரி ஆகி இருக்கிறாரு. எப்போ சிஎஸ்கே அணிக்காக விளையாட போறாருன்ட்டும் தெரியல. சிஎஸ்கே டீமுக்கு யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. இன்ஜுரி மேல இன்ஜுரியா ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா விளையாடுற பிளேயர் எல்லாமே சிஎஸ்கே டீம்ல இருந்து. கலீல் அஹ்மதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா 2 பிளேயரை சொல்றாங்க. ஒன்னு உமேஷ் யாதவ சொல்றாங்க, இன்னொரு பிளேயரை ஆகாஷ் மத்வால சொல்றாங்க. அவரு சிஎஸ்கே டீமுக்கு ட்ரையல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கிறாரு. இந்த 2 பிளேயர்ல சிஎஸ்கே அணிக்கு யாரு கலீல் அஹ்மதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்தா நல்லா இருக்கும்னா, ஆகாஷ் மத்வால் வந்தார்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் யங்ஸ்டர். மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருக்கிறாரு. நீங்களே பார்த்து இருப்பீங்க ஆகாஷ் மத்வால் எப்படி போலிங் போட்டு இருப்பாருன்ட்டு. அவர் சிஎஸ்கே டீமுக்கு வந்தார்னா கண்டிப்பா போலிங்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு ஆகாஷ் மத்வால். பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரு ரீப்ளேஸ்மெண்டா எடுக்க போறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ எப்படி இருக்குதுன்ட்டோம்.